வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்க போச்சு? நேஹல் வதேரா வேற லெவல் யங்ஸ்டருங்க, நல்லா ஆடினாருங்க. டாஸ் வின் பண்ணி பஞ்சாப் பேட்டிங் ஆடுறேன்னு சொன்னாங்க. பிரியான் சாரியும் பிரப்சிங்கும் ஓப்பனிங் ஆனாங்க. ஆர்யாக்கு அந்த தடவை போல பிரப்சிங்கும் அவுட் ஆன கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. முண்டன் சுரேஷ் ஐயரும் வந்து ஆஸ்திரேலியன் பேர் வந்தார். சரி ரைட்டோ கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னு நினச்சேன். பட் அங்கேருந்து சுரேஷ் ஐயரும் சரி வதேராவும் சரி வேற லெவலில் கொண்டு போனாங்க. சசாங் சிங் தான், பட் சசாங் கிங் யாருன்னு சொல்லி காமிச்சாரு. 219 அடிச்சாங்க ஜெய்ப்பூரில். பட் பவுலிங்க்கு ஆளே இல்லைங்க. ஆர்ச்சர் ஒருத்தர் தான் இருந்தார். பட் அவரும் அந்த அளவு செயல்படுறது இல்லை. வர வர ஆர்ச்சர் இல்லாதனால ராஜஸ்தானுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவோம். அவங்க எங்கே தப்பு பண்ணாங்கன்னா ஆக்ஷனில் ரிட்டர்ன்லேயும் தப்பு பண்ணாங்க. ட்ரெண்ட் போல்ட்டு, ஜாஸ் பட்லர், அஸ்வின், சகல்ன்ட்டு ஒரு பெரிய பெரிய பிக் நேம்ஸ் கொண்ட பிளேயர்ஸ்லாம் அங்கேயே விட்டுட்டாங்க. பட் அங்கேருந்து ராஜஸ்தானால் மீன முடியலங்க. ஃபருக்கி, தேக்ஸ் பண்ணே மாத்தோன்னு மோசமான பவுலர்னு சொல்ல. பட் அவங்களால ரெண்டு கண்டெயின் பண்ண முடியல. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 30+ ஆனார். அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. எப்பப்பெல்லாம் மொமெண்டம் வந்து நமக்கு தேவையோ அப்பப்பெல்லாம் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பஞ்சாப் ஒரே ஒரு இதில் கரெக்டாக இருந்தாங்க. நாங்கள் அடிக்க போவோம். எங்களுக்கு 2 10 இருக்கணும். அது மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸாக இருந்துச்சு. அதுக்கான ரிசல்ட்டும் கிடச்சிச்சு. 220 சேஸ் பண்ணும்போது என்ன ஸ்டார்ட் கொடுக்கணுமோ அந்த ஸ்டார்ட்டை சூரிய வம்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இருக்கட்டும் வேற லெவலில் கொடுத்தாங்க. சூரிய வம்சி 15 பால் 40 அடித்தார். அதில் 4 4 4 6. வெறும் 8 பால் 40 ரன் அடித்தார். 6 பால் டாட் பண்ணி 1 பால் அவுட் ஆனார். இதுக்கு மேலே ஒரு ஓப்பனிங் பிளேயர் என்ன பண்ணணும்னு எனக்கு கேட்டால் எனக்கு தரல. நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஒன்ஸ் அகெயின் அவர் வேர்ல்டு T20 எனக்கு கொடுங்களா அப்படிங்கிற மாதிரி கதவை உடச்சிக்கிட்டு இருக்காரு. 50+ அவுட் ஆகிட்டாரு. சஞ்சு சாம்சன் 20 ரன் ஆகிட்டார். ரியான் பராக் சொல்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி ஜுரல் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப பேடாக கிரிக்கெட்டாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ராஜஸ்தானுக்கு என்ன பண்ணுமோ நினைச்சிருக்காங்க. பட் ஹிட்மயர், ஏட்டையா அவரு தாங்க ராஜஸ்தானுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவே இருக்கார். அவர் ரீட்டைன் பண்ணாங்க. பட் அவர் அந்த அளவுக்கு ஜொலிக்கலைங்க. அங்கே தான் ஒரு நல்ல ஃபினிஷர் இல்லாமல் ராஜஸ்தான் தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு மாதிரி நல்ல பவுலரும் வேணும்லங்க. ட்ரெண்ட் போல்ட்டு, ஜோர்ஃபா ஆர்ச்சரு, அஸ்வினி, சகல்லாம் இருந்தாங்கன்னா வேறு லெவலாக இருந்திருக்கும். பட் 3 பேர்த்தையும் விட்டுட்டாங்க. அதே மாதிரி பேட்டிங்கில் ஜாஸ் த பாஸ் அவரையும் விட்டுட்டாங்க. அதனால தான் ராஜஸ்தான் தோற்றுக்கிட்டே இருக்காங்க. நான் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சேன். பட் ஒமர் ஜாய் வந்து பஞ்சாபில் எப்போல்லாம் விக்கெட் தேவையோ அப்போல்லாம் வந்து எடுத்து கொடுத்தாரு. மார்க் ஆன்சனும் ஹர்தீப் சிங்கும் அந்தளவு படலை. ஹர்தீப் சிங் பார்த்தீங்கன்னா 2 ஓவருக்கு 38வும் மார்க் ஆன்சன் 2 ஓவருக்கு 30 கொடுத்தாங்க. ஃபைனலி நல்லா போட்டாங்க. பட் ராஜஸ்தான் வந்து அந்த ஓப்பனிங்க்கு அப்புறம் எப்படி தான் என்ன பண்ண போகிறது தெரியல. பிரப்சிங்கும் பிரின்ஸ் ஆர்யா, ஸ்ரேயஸ் ஐயர் தான் அடித்தளம் கொடுப்பாங்க. பட் இந்த தடவை அவங்க கொலாப்ஸ் ஆனாலும் நான் இருக்கேன்டான்னு சொல்லிட்டு வெதராவாக இருக்கட்டும், சசாங் சிங்காக இருக்கட்டும் வேற லெவலில் ஆடி கொடுத்தாங்க. பட் ராஜஸ்தானுக்கு அதுதான் மிஸ் ஆகுது. அது வந்து ஃபினிஷர் இல்லை. அதனால் இந்த தடவை அவங்க வெளியே போயிட்டாலும் 10வது பிளேஸ் போகக்கூடாதுன்னு அவங்க எய்மாக இருக்கும். பட் அது போய் நடக்குமா என்னன்னு தெரில. பொறுத்து இருந்து வைப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். IPL பார்க்கலாம் உங்கள் 5 ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.